கிருஷ்ணரை பத்தி 5 இல்லனா 10 கதைகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 1, அவர் எப்படி வெண்ணெய் திருடினாருன்னு. 2, கோபியர்களோட அவர் எப்படி ஆடினாருன்னு. 3வது, அந்த மலைய சுண்டு விரல்ல தூக்குனது. 4வது, யமுனை நதியில இருந்த அந்த பெரிய பாம்பு. அப்புறம் சுதாமா. இந்த 5 கதை தெரிஞ்ச உடனே கிருஷ்ணரை பத்தி நமக்கு முழுசா தெரியும்னு ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கும். இப்போ எவ்வளவோ டிவி சீரியல்ஸ் வருது. அவங்க கீதையை பத்தியா பேசுறாங்க? இல்ல. அவர் எப்படி அந்த பெண்களோட காதல் பண்ணாரு, அவங்கள எப்படி கவர்ந்தாரு, அவங்களோட விளையாடுனது. அந்த மயில்கள், பசுக்கள், பறவைகள், அப்புறம் அந்த பெண்கள். இதைத்தான் டிவி சீரியல்ஸ் காட்டுது. சரியா? இதுல 90% விஷயங்கள் புராணங்கள்ல கூட கிடையாது. பகவத்கீதையை விடுங்க. கிருஷ்ணரை பத்தி நீங்க வச்சிருக்கிற அந்த இமேஜும் கதைகளும் பாகவத புராணத்திலேயோ இல்ல ஹரிவம்ச புராணத்திலேயோ கூட இல்ல. இதெல்லாம் எங்கிருந்தும் வரல. வெறும் கற்பனையிலிருந்து வருது. உண்மையை சொல்லப்போனா கீதையை பத்தின நிறைய ஆராய்ச்சியும் புலமையும் வெளிநாடுகள்ல இருந்து தான் வந்திருக்கு. குப்பை எல்லாம் நம்ம கிட்டையும், நம்ம கிட்ட இருந்த பொக்கிஷங்களை வெளிநாட்டுக்காரங்க பயன்படுத்துறதும் தான் ஒரு பெரிய டிராஜடி. அத்வைத வேதாந்தம் வெளிநாடுகள்ல அதுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. பகவத்கீதை அங்கே அதை நல்லா புரிஞ்சு வாசிக்கிறாங்க. அவங்க அங்கிருந்த சிறந்த விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த குப்பைங்கெல்லாம் இந்தியர்களுக்காகவே இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க.